இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எப்படி பொய் சொல்கிறாங்க, எப்படி எம்பிக்கள் தவறாக வழி நடத்துகிறாங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்கு தமிழக அரசு MOU பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, எப்படி அதை மாற்றி பேசுகிறாங்க, இதைத்தான் சொன்னாரோ தவிர தமிழக எம்பிக்கள் பொய் சொல்கிறாங்க. தமிழக எம்பிக்கள் நாகரிகமாக நடந்துக்கல, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள். அதை அப்படியே மாற்றி கனிமொழி அக்கா என்ன சொல்கிறாங்க, மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், அதனால் எங்களை அவமானப்படுத்துறது மக்கள் அவமானப்படுத்துறது. ஏங்க நீங்கள் எம்பிக்களாக இருக்கும்போது திகார் ஜெயில் போகிறீங்க, நீங்கள் பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே இருக்குது, இடி கேஸ் இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு எம்பியாக இருக்கும் பொழுதே கொலை கேஸுக்கு அரெஸ்ட் ஆனார். இந்த பகுதியில் ஒரு எம்பி மேலே குற்றச்சாட்டு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்பி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சொல்கிறேன். கடலூர் எம்பி சிறைக்கு போகிறாங்க, அவர் மேலே மக்கள் மீது நான் எனக்கு இந்த லாஜிக்கே புரியலைங்கண்ணா. நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்கிறாங்க, தரவுகள் அடிப்படையில் தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையினுடைய திறன் குறைஞ்சிருக்கு. அதை மினிஸ்டர் என்ன சொல்லணும், இல்லை திறன் பாருங்கள், திறன் மேம்பட்டிருக்கு, இந்த டேட்டாவை பாருங்கள், இதுதானே சொல்லணும். அவர்கள் டேட்டாவை வச்சு புள்ளி விவரத்தோடு நிதித்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. தமிழகத்தினுடைய கற்றல் அறிவு குறைஞ்சிருக்கு, குறிப்பாக 8ஆம் கிளாஸ் வரைக்கும். அதனால் இதை திருப்பி 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 பேசாது என்ன அர்த்தங்கன்னா, எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க. எதற்காக பாராளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ், ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸாக இல்லையா? அவங்க வாங்கின காசுக்கு மேலே நடிக்கிற மாதிரி இருக்குது. அது எதுக்கு? இந்த லிக்கர் ஸ்கேம் வெளியே வந்துடக்கூடாது, இதை பற்றி பத்திரிகை நண்பர்கள் கேள்வியே கேட்டக்கூடாது, லிக்கர் ஸ்கேமுக்குள்ளேயே சப்ஜெக்டை கொண்டு வராமல் சம்மந்தம் இல்லாமல் சுற்றலாம். அதனால் திமுக எம்பிக்கள் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தமிழக மக்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் பொய் சொல்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மாவின் மீது பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொரு நடவடிக்கையும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு விளக்குவதாக இருக்குன்னு கனிமொழி சொல்றாங்க. மறுபடியும் சொல்லுங்க. சாரி, பாஜகவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு அழுத்தமே கூட்டாட்சிக்கு விளக்குவதாகவே இருக்குது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவே இருக்குன்னு சொல்லி கனிமொழி சொல்றாங்க. ஆனால் நேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, என்னுடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கு தெரியும், என்னுடைய அதிகாரப்பூர்வமான அமைச்சர் அறைக்கு கனிமொழி அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி, தேசிய கல்வியை பற்றி என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கனிமொழி. அதனால் சூசகமாக சொன்னாங்க, என் சகோதரி கனிமொழிக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியும், அதை நான் இந்த அவையில் சுட்டி காட்ட விரும்பவில்லை, அது நாகரீகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் கனிமொழி அக்கா உள்ளே என்ன சொல்லியிருப்பாங்க, மினிஸ்டர் நினச்சிருப்பாங்க ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ளே கனிமொழி அக்காவுக்கு பிரச்சனை, அவங்க என்ன பேசினாங்கிற உண்மையை சொன்னால் மறுபடியும் கனிமொழி அக்காவுக்கு அதிக பிரச்சனை தான் ஆகும்னு நினச்சிருக்கலாம். அதனால்தான் அவர் சூசகமாக கனிமொழி அக்கா என்னுடைய அறைக்கு என்ன பேசிட்டு போனாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை பற்றி நான் சொல்ல விரும்பல. அதனால் கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும், கனிமொழி அக்காவுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது எல்லோருக்கும் தெரியும். தென் மாவட்டங்கள் ஆனால் இதுங்க நம்ம முடிச்சிடறேன் என்ன கேள்வியை. சிங்கப்பூர் சிட்டிசன், அவங்க வேறு விதமான கல்வி படிக்கிறாங்க. கனிமொழி அக்கா அவர்கள் எந்த நியாயத்தில் அரசு பள்ளி குழந்தைகள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது அக்காவுக்கு என்ன உரிமைன்னு நான் கேட்குறேன். அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 3 மொழி கொடுப்போம், அவங்க எடுத்து படிக்க போகிறாங்க. கையெழுத்து இயக்கம் 10 லட்சம் தாண்டி இத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க. தமிழக மக்கள் குரல் ஒரு பக்கம் இருக்குது. உங்கள் மகனுக்கு ஒரு நியாயம், ஃபாரின் சிட்டிசனாக இருக்காரு, ஃபாரின் எஜுகேஷன் கிடைக்குது. ஏழை குழந்தைகளுக்கு நியாயம்னா எப்படி ஏற்றுக்குவாங்க? இரண்டாவது, கனிமொழி அக்கா இன்னொரு விஷயம், கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னென்னா, கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்டில் ரைடு நடக்குது, இன்கம் டேக்ஸ் ரைடு. இன்னொரு ஃப்ளோரில் காங்கிரஸ்காரங்க எலெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. இதுதான் கூட்டாட்சி தத்துவமா? இல்லைன்னு அக்கா சொல்லட்டும். இன்கம் டேக்ஸ் ரைடு கலைஞர் ஐயாவுடைய வீட்டில், மீனிங் அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் எப்படி நடக்கணும், எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்கன்னு பேர 2 பேசலையா? இது கூட்டாட்சி இல்லையா? இன்றைக்கி நீங்கள் காங்கிரஸோடு இருக்கீங்க, அதே காங்கிரஸோடு நீங்கள் இருக்கிறீங்க, அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க. காங்கிரஸ் எப்படி உங்களை நசுக்கி பிழிஞ்சதுன்னு தெரியாதா? எப்படி உங்கள் மேலே 356 பயன்படுத்தி ஆட்சியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரியாதா? நாங்கள் 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை 356 பயன்படுத்தி இருக்கோமா? இல்லை. இன்னைக்கு அதே காங்கிரஸோடு, அதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரி. 356 பயன்படுத்திய காங்கிரஸோடு இருக்கிறீங்க. உங்கள் குறவலையை நசுக்கி மிரட்டின காங்கிரஸோடு இருக்கிறீங்க. இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அவர்களோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு கனிமொழி அக்கா எங்களை பாற்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கட்சினா எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.